காக்கசோ, வரத்துக்கு இவ்ளோ தாமதமா? ரெண்டு பேர்ல ஒருத்தன் காலி. வலிக்குது. நீங்கெல்லாம் யாரா? ரெண்டு பேரும் கத்தியை இப்படி அறக்குவீங்க? இவனுக்கு சாவே இல்லையா? அந்த சிம்பிள் கார்டியன் ஷினோபின்னு ஏதோ ஒரு டீமோட சிம்பிள். அது மறுபடியும் நான் அந்த நாத்தத்துக்குள்ள போயிட்டு தான் வரணுமா? சிரிக்கு. நாங்க லீஃப் வில்லேஜோட ஷினோபிஸ். அக்காட்ஸ்கி ஆட்களை உயிரோடையோ பிணமாவோ பிடிக்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா தான் செயல்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனை முதல்ல முடிச்சிட்டு அடுத்து இன்னொருத்தனை பிடிக்கிறது தான் எங்க திட்டமா இருந்தது. ஆனா இப்ப அந்த திட்டத்தை நான் மாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். இவன் அக்காட்ஸ்கில ஒருத்தனா? இவனோட பவர் பயங்கரமா இருக்கு. இவனை பிடிக்க என் ஷேடோ ஸ்டிச்சிங் பத்தாத. ராசி உனக்கு கை கொடுக்கல. எங்க ரெண்டு பேர்ல தப்பான ஆள் கூட மோத வந்துட்ட. உன்னோட பார்ட்னர் எங்க? இந்த ஜூட்சுல இருந்து வெளியே வந்துட்டேன். கொட்டாட்சு, இசுமோ, பின்னாடி வாங்க. அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறவன் மொத தடவை நல்ல விஷயம் செஞ்சிருக்க ஹிடான். இதுல தேவையில்லாம தலையிடாத. இந்த மூணு பேரும் என் சடங்குக்கு வேணும். ஹிடான். அப்ப சரி, ஆனா ஜாக்கிரதையா செயல்படு. எல்லாம் கதை முடிஞ்சிடும். அதையே சொல்லாத. என்ன நம்பு. யாராவது என்ன கொல்லுவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன கொல்றது நடக்காத விஷயம். நான் இவங்களை தனியா போய் தாக்குறேன். அந்த கத்தி வச்சிருக்கிறவன உன்னோட ஷேடோ ஸ்டிச்சிங்ல போய் புடி. நல்லா கேட்டுக்கோ. ஒரு செகண்ட் பிடிச்சாலும் பரவாயில்ல, அவனுக்குள்ள நான் அவன் தலைய சீவி எடுத்துருவேன். மூவ்ல ரிஸ்க் ரொம்ப அதிகம். சிக்கமார சொல்றதும் சரிதான். நமக்கு வேற வழியே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் என்ன விட பலசாலிங்க. இசுமோ, கொட்டாட்சு. இன்னொரு அக்காட்ஸ்கிக்கு எதிரா ஷிகமாருக்கு நீங்க ரெண்டு பேர் தான் உதவி பண்ணணும். எதிரிங்க எவ்வளவு ஆபத்தானவங்க நமக்கு தெரிஞ்சிருச்சுல. பேசாம இங்க இருந்து போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரலாம்ல. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல நம்மள இங்க இருந்து தப்பிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களை எதிர்த்து நம்ம இப்ப சண்டை போடலன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம செத்துட்டா லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்து அதிகரிச்சிடும். இப்படிப்பட்ட எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு சில சமயம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இவர் தன்னோட உயிரை பணைய வச்சா இந்த பிளான போட்டிருக்காரு. இதுல ஒருத்தனோட சக்தி என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்னொருத்தனுக்கு சாவே இல்ல. இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்கவே முடியும். எதிரிங்க நம்மளை விட பலசாலியா இருந்தா மட்டும்தான் நம்ம வீரர்களை தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம யார தியாகம் செய்வோம்? அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திறமை பத்தாது. எங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு எதிரி கூட மோதினா ஆசுமாவால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அவர் சொன்னது சரிதான். நம்ம கதை முடிஞ்சிடும். எதிரிக்கிட்ட தான் போர்ட்ல நிறைய பீசஸ் இருக்கு. இங்க ரிஸ்க் எடுக்கணும்னா தியாகம் செய்ய போறவர் ரொம்ப முக்கியமானவரா இருக்கணும். ஆனா அப்படி அவங்க வர அளவுக்கு இங்க இருக்கிற யாரும் பலசாலி இல்ல. கிளைம்பிங் சில்வர் அந்த ரோல் உங்களுக்கு சூட் ஆகாத. கவலைப்படாத, நான் இதுல என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நீதான் என் கூட இருக்கியே. என்னால இவங்களை எதிர்த்து போராட முடியும். எல்லாரும் திட்டம் போட்டு முடிச்சிட்டீங்களா? இதுக்காக கடவுள் உங்களை தண்டிப்பாரு. ஏன்னா மத்தவங்களோட வலி உங்களுக்கு புரியல. கையில இருக்கிறது சின்ன ஆயுதமா இருந்தாலும் பிரமாதமா இருக்கு.
ஆசுமா இவன் வேற ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். திரும்பவும் அதுலயே மாட்டக்கூடாது. அப்படிதான் உன்னால முடியும் ஷிகமாரு. மிஸ் ஆயிடுச்சு. ஆனா வேலை செய்யுதா? என் ஷேடோ ஸ்டிச்சிங் அவனை துரத்துறதால அவனால ஆஸ்மா மேல கவனத்தை செலுத்த முடியல. நான் கடைசியாக எதுவும் வேலை செய்யலனா, அதாவது நம்ம மோதிரவனுக்கு சாவே இல்லைன்னு சொல்றப்போ அவனை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லையே. அவனை பிடிக்கிற வரைக்கும் இந்த ஃபைட் ஆரம்பிக்காத. உன்னை விட மாட்டேன். போச்சுடா. இவனும் அவன மாதிரியே நிக்கிறான். இது செரிக்குவோட ஜூட்சு. ஹிடான், அவங்கள குறைச்சி எற போறாத. நீருக்குள்ள வராதன்னு சொன்ன. உங்க ரெண்டு பேரும் சரியான சிங்க்ல வேலை செய்யறாங்க. இப்ப வரைக்கும் இங்க இருக்கிற இன்னொரு ஆள் நம்மள தாக்கவே இல்ல. ஆனா அதுக்காக தாக்காம வேடிக்கை மட்டும் பாப்பான்னு சொல்ல முடியாது. போன வாட்டி அவனை புடிச்சிருந்தப்ப ஷிகமாரு, அவனை விடாத. சரி, நான் சொல்றத கேளுங்க. உங்க விதி முடிய போதுன்னு தெரிஞ்சோம். நீங்க உண்மையை ஏத்துக்குதான் ஆகணும். தாக்குங்க. எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நான் தப்பிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. பேசாம முதல்ல இந்த பொடி பசங்க கதையை முடிக்கிறேன். உனக்கு நான் தானே வேணும், அவங்களையா தாக்குற? கேப்டன் ஆசுமா, வேற வழியே இல்ல. போனிங் ஆஷ், நகராமாவ அங்க என்ன பண்றான்? ரொம்ப வலிக்குதுல. உனக்கான தீர்ப்பை எழுதிச்சு. இங்க என்னதான் நடக்குது? இப்பவாச்சும் மத்தவங்களோட வலி எப்படி இருக்கும்னு உன்னால உணர முடியுதா? என் கைகள்லயும் தீ காயப்பட்டிருக்கு. அவன் ஜூட்சுவால எப்படி ஆச்சா? ஏற்கனவே உனக்கு சாபம் வழங்கிட்டேன். இப்போ அடுத்து சடங்கும் ஆரம்பிக்க போகுது. சரி, உயிர் போற வலிய ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமா? கேப்டன் ஆசுமாக்கு என்ன ஆச்சு? ஃபயர் ஜுட்ஸு அக்காட்சிக்கு ஆளதானே தாக்கணும். ஆசுமாவை ஏன் தாக்குச்சு? ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அந்த அக்காட்சிய சேர்ந்தவன் ஏதோ செஞ்சு அவனோட ஜூட்ஸ்ல ஆசுமாவை மாட்ட வச்சிருக்கான். அடடா, அப்படி இருக்க கூடாது. இவனால நமக்கு இன்னொரு 35 மில்லியன் கிடைக்க போகுது. எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வலிய அனுபவிக்கலாம். என்ன வலிக்குதா? சாதாரண குத்துக்கு எப்படி விழுந்தா எப்படி? ஆனா இந்த வலி எல்லாம் எனக்கு சுகமா இருக்கு. என் எதிரியோட கதை முடியும் போது அவனுக்குள்ள ஏற்படுற வலி எல்லாம் எனக்குள்ள நான் உணரும் போது எனக்கு சொல்ல முடியாத சுகத்தை கொடுக்குது. ஆசுமா தன்னோட இடது காலை புடிச்சிட்டு இருக்காரு. அவரோட காயம் அப்படியே அக்காட்சிக்கு ஆளுக்கு ஏற்பட்ட மாதிரியே இருக்கு. ஆனா எப்படி? நான் உன்னை ஏற்கனவே சபிச்சிட்டேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதான் விஷயமா? எப்படியோ அவனோட உடலை என் உடல் கூட இணைச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஏற்படுற காயம் எல்லாம் எனக்கும் ஏற்படுது. ஆனா அவனுக்கு சாவே இல்லை.
சரி சொல்லு, அடுத்து எங்க வலிய உணர ஆசைப்படுற? கையில குத்தவா இல்ல கால்ல குத்தவா? அது நல்லா இருக்கும்ல. இல்ல நான் ஒரேடியா கம்பிய நேரா நெஞ்சிலேயே இறக்கவா? ஷிகமாரு, ஷாடோ ஸ்டாங்கிள் ஜுட்சுவை பயன்படுத்தி அவனை புடி சீக்கிரம். அதுக்கு தான் முயற்சி பண்றேன். கம் ஆன், சீக்கிரம். இல்ல நான் ஒரேடியா கம்பிய நேரா நெஞ்சிலேயே இறக்கவா? சொல்லு. கம் ஆன், சீக்கிரம். உன் கதை முடிய போகுது. நான் இருக்கும்போது வாய்ப்பே இல்ல. வேலை செஞ்ச ஷிகமாரு. என்ன தடுக்க முடியும் நினைக்கிறியா? இசுமோ, நமக்கு உதவி பண்ண ஆட்களை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வர்றதுக்கு இன்னும் 20 நிமிஷத்துக்கு மேல ஆகும். நமக்கு அவ்வளவு நேரம் இல்ல. அவனுக்கு ஒன்னு ஆசுமா கூட இறந்துருவாரு. இந்த நிலைமையில ஆசுமாவை காப்பாத்தணும்னா அந்த ஜுட்சுவை செயலிழக்க வைக்கணும். எல்லா ஜூட்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்ப அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் பதட்டப்படாம அவன் பலவீனத்தை கண்டுபிடிக்கணும். ஷிகமாரு என்னை காப்பாத்திட்டான். இப்ப நான் ஏதாவது யோசிச்சு இந்த ஜூட்சுவை உடைச்சி ஆகணும். ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ரொம்ப நேரம் நிலைச்சிருக்காது. எனக்கு யோசிக்க கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தோக்கடிக்க ரொம்ப நேரம் ஆகும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கிடைக்க போற பணத்தை என்னால கைவிட முடியாது. இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்ன, வேடிக்கை மட்டும் பாரு. இவங்களை முடிக்கிறதுக்கு உன்னோட உதவி எல்லாம் தேவையில்ல. நீங்க சொல்லணும்னா இன்னொருத்தன் நம்மள தாக்காம இருக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இப்ப என்ன பண்றது? இவன் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருவான்னு நம்புறேன். இவன் தான் அந்த திறமசாலியா? யோசி, ஆசுமா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காரு. அதை வச்சு யோசி. அவனோட வார்த்தைகள், நடந்துக்கிற விதம், அவன் பயன்படுத்துற ஆயுதம், அவன் செய்யற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க அர்த்தம், இது எல்லாத்தையும் வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கணும். கடவுள் உன்னை தண்டிப்பாரு. உன்னை ஏற்கனவே நான் சபிச்சிட்டேன். இப்போ சடங்கும் ஆரம்பிக்க போகுது. சாபம், சடங்கு. இந்நேரம் ஷிகமாரு அவனை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா ஷிகமாரு? கொஞ்சம் இருங்க. ஜூட்சுவை பயன்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள அவன் ஒரு திட்டத்தை வகுத்துட்டானா? ஷிகமாருவால கண்டிப்பா இவன் திட்டத்தை முறியடிக்க முடியும். இவனை முறியடிக்க 200 விதமான வாய்ப்புகள் இருந்தாலும் சரியான வாய்ப்பை அவன் தேடி பயன்படுத்துவான். அப்ப சரி, தயாரா இருங்க ஆசுமா. அந்த ஷேடோ ஜுட்சு அதை பயன்படுத்துறவங்க என்ன செய்யறாங்களோ இப்படிப்பட்டவங்களையும் அதையே செய்ய வைக்கும். வாய்ப்பே இல்ல. என் ஜூட்சுவை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ என்ன பண்ற? டயக்ராம்ல இருந்து வந்துட்டானா ஜுட்சு போயிடும். அவன் கையில இருக்க அந்த பெரிய ஆயுதம், அதுல மொத்தம் 3 பிளேட்ஸ் இருக்கு. அதோட ஷேப்பை வச்சு பார்த்தா தாக்குதலை அதிகரிக்க உருவாக்கப்படல. அதிக தூரம் அப்படி போகணும்னு தான் அப்படி பண்ணிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த பிளேடை வச்சு சின்னதா ஒரு கீறல் போட்டா கூட அவன் தன்னோட ஜுட்சுவை வச்சு எதிரியோட கதையை முடிச்சிடுவான். ஆனா ஆரம்பத்துல பட்ட அடிக்கும் இந்த சாபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரத்தம். அவன் எதிரியோட உடலை தான் உடலோட கனெக்ட் பண்றதுக்கு அவனுக்கு எதிரியோட ரத்தம் தேவைப்படும். அத அவன் உடலுக்குள்ள செலுத்துவான். அவன் பிளேட்ல இருந்த ரத்தத்தை நானும் பார்த்தேன். புரிஞ்சிடுச்சு.
அவன் தன்னோட எதிரியை காயப்படுத்தி எப்படியாவது ஒரு துளி ரத்தத்தை சேகரிச்சுட்டானா அதை வச்சு அவங்கள சபிக்கலாம். இதான் விஷயமா? அந்த ரத்தம் அவன் பாடிக்குள்ள போனதும் அவனோட கலர் மாறுச்சு. அதை வச்சு இந்த ஜூட்சுவை பத்தி நான் சுலபமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாபத்தை செலுத்த அவன் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி ஒரு புத்திசாலி பையனா? ஆசுமா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஃபயர் ஸ்டைல் ஜூட்சுவை அவன் மதிக்க கூட இல்ல. அதுல இருந்து தப்பிக்காம அவன் டயக்ராம்குள்ள தான் போய் நின்னா. டயக்ராம்குள்ள போனா மட்டும்தான் அவனால இந்த ஜூட்சுவை பயன்படுத்த முடியும். அப்படி பயல பொடி பையன் யார்கிட்ட கூடிய சீக்கிரம் பாப்ப. முதல்ல தேவையில்லாம பேசுறத நிப்பாட்ட. இவன் உண்மையாவே திறமசாலிதான். இதுல இருந்து வெளியே வந்ததும் பீஸ் பீஸா உன்னை கூறு போட்டு அப்புறமா தான் கொள்ளுவேன். அதுக்கு நான் உன்னை விட்டா தானே. வெளியே வந்துட்டான். நல்லது. அந்த சாபம் போயிடுச்சான்னு செக் பண்ணி பாப்போம். அவ்வளவுதான். இதுல போய் மாட்டிக்கிட்டேனே. அவனை ரொம்ப நேரத்துக்கு என்னால புடிச்சு வைக்க முடியாத. நல்ல வேலை செஞ்சிருக்க ஷிகமாரு. காக்கசு, சீக்கிரம் உதவி பண்ணு. அப்பயில சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நான் தான் ஆரம்பத்திலேயே உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொன்னனே. நாம ஒரு வழியா சாதிச்சிட்டோம். அவன் கதை முடிஞ்சது. கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் நம்மளோட கதை முடிஞ்சிருக்கும். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஷிகமாரு மட்டும் சீக்கிரமா செயல்படலனா யாராலையும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இவனை மாதிரி திறமசாலியை நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான் இவனுக்கு ஆசுமா ரொம்ப மரியாதை கொடுக்கிறாரு. ஷிகமாரு, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஒன்னும் ஆகல. நான் நல்லா இருக்கேன். ஒருத்த கதை முடிஞ்சதா? ஆமா, ஆனா இன்னும் ஒருத்த பாக்கி இருக்கான். உனக்கு என் உதவி தேவைப்பட்டிருந்தா நீ முதல்லயே கேட்டு. இதுல தேவையில்லாம மூக்க நுழைக்காதன்னு நீதானே என்கிட்ட சொன்ன. அதனால தயவு செஞ்சு என்ன குத்தம் சொல்லாத. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. நான் சொன்னேன், தயவு செஞ்சு காக்கசு என் பாடி எங்க கொண்டு வரியா? ப்ளீஸ் காக்கசு, நீ என்னோட ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு உதவி பண்ணுப்பா. என்ன பண்ற காக்கசு? ஏன் என் தலைமுடிய புடிச்சு இழுக்கிற? கழுத்துதான் வலிக்குதுன்னு நினைச்சேன், தலைமுடி வலிக்குதுன்னு கத்துற. முட்டாள், தலைமுடிய புடிச்சு இழுத்தாலும் வலிக்குண்டா. இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதை நம்ப முடியல. அவன் இன்னும் உயிரோட இருக்கான். காக்கசு, பிரசவ வலிதான் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா தலையை வெட்டி வீசினதுக்கு அப்புறம் எவ்வளவு வலிக்கும்னு தெரியுமா? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையை வெட்டி வீசினதுக்கு அப்புறம் சரி சரி, தேவையில்லாம பயப்படாதீங்க. அவன் இன்னும் உயிரோட இருந்தாலும் அவன் தலையும் உடலும் ரெண்டு துண்டா இருக்கு. அவனால எந்த ஜூட்ஸவும் பண்ண முடியாத. அப்படின்னா இப்போ இவன் பொருத்தனை சமாளிச்சா போதும். அதேதான். ஆனா அதை சுலபம் இல்ல. ஏன்னா இவன் அந்த ஹீரோனை விட ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவன். அவனுடைய காம்ரேட் சாக கிடந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லாம இருக்கான். இவனுடைய முழு சக்தியை நம்ம இன்னும் பார்க்கவே இல்ல. அவனை நம்ம குறைச்சி எடை போடணும் தான் அவனும் நினைக்கிறான். இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. ஏய், வலிக்குதுடா. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ஏன் வேலை முடிஞ்சது. சும்மா எனக்கு பாடம் எடுக்காத காக்கசு. ஒருத்தனுக்கு சாவே இல்ல, இன்னொருத்தன் ஜூட்சுவை பயன்படுத்தி உடலை ஒட்ட வைக்கிறான். யாரா நீங்க? புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க பயங்கர திறமசாலியா இருக்காங்க.
தன்னோட சடங்கு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரம் வச்சுட்டு வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பலாமா? பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஆமாமா, இவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது வேற நிறைய இருக்கு. தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்காத. மத்த 3 பேரையும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. What a style! Sit up, rap! காத்துல எதையோ பறக்க விட்டு என் கவனத்தை திசை திருப்புறதுதான் உன்னுடைய முயற்சின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு தம்பி. ஏன்னா அப்பதானே உன் ஃப்ரெண்டு என்னுடைய கால்களை குறி வச்சு இந்த வினோதமான லிக்விட பயன்படுத்தி கிரவுண்ட் அட்டாக் பண்ண முடியும். என்ன ஆனாலும் உங்களால என்ன தொடக்கூட முடியாது. இது என்னது? பிரமாதம். நான் எதிர்பார்க்கலையே. இது போதும் சுமோ, கதை முடிஞ்சது. Potatsu! Oh no!